الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة والإنجيل أو كما قال الله تعالى إلى الآخرة. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து புனிதமிகு ரமலானில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பிலே நாமளை எல்லாம் ஈடுபடுவதற்கு உதவியும் புரிந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்விடத்தில் நாம் சரணாகதியாக வேண்டும் என்பதை வேண்டி உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி இந்த உரையை துவங்குகிறேன். திருமறை கூறும் யூதர்களின் வரலாறு என்ற தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யூதர்கள் நடந்து கொண்ட முறைகளை மிக சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு தான் அது நீண்ட நெடிய செய்திகள். 10 ஆண்டு காலகட்டத்தில் ரசூல்லாவோடு அவர்கள் ஏராளமான முரண்பாடுகள், ஏராளமான சண்டைகள் அவ்வளவு நடத்தி தான் அவங்க நாடு கடத்தப்பட்டார்கள். அதில் கடைசியாக அவர்களுக்கு இருப்பிடமாக அங்கு ஹைபரில் அவர்கள் அங்கே வச்சுருந்தாங்க. ஹைபரை பற்றி சொல்லுகிற போது அவங்க தான் கேட்டாங்க. ஒட்டுமொத்தத்தையும் ரசூலா நாடு கடத்தன்னு தான் முடிவு பண்ணாங்க. அதில் ஹுயை இப்னு அக்தப் தான் பேசினார். பேசி என்ன சொன்னார்னா, நாங்கள் உங்கள் நிலத்தை பூரா நீங்கள் உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு தான் சொந்தமானது, ஆனால் இதை பண்படுத்தி வேலை செய்கிற வேலையாட்களாக எங்களை விட்டுட்டுங்க, நாங்கள் இன்னி வெளியேறி போய் ஏன்னா அன்னைக்கு ஒரு சூழல் யூதர்களுக்கு பாதுகாப்பான தேசமே முஸ்லிம்கள் வாழ்ந்த பகுதி தான், அரபுகள் வாழ்ந்த பகுதி அப்படி சொல்லலாம். முஸ்லிம்ன்றதை விட அரபுகள்கிட்ட இருந்தாங்கல்ல, அந்த பகுதியில் இருந்த யூதர்கள் தான் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். மற்ற உலகத்துல எங்கு இருந்தாலும் யூதர்கள் ஒளிஞ்சு மறைஞ்சு வெக்கி வீண் தலை குனிஞ்சு தான் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார்கள். எங்கேயுமே அவர்களுக்கு சுதந்திரமே கிடையாது. ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இந்தியா நாடுகளாக இருக்கட்டும், எங்குமே யூதர்கள் மனிதர்களோடு இரண்டரை கலந்து மனிதர்களாக வாழவே முடியாத சூழலைத்தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க கிறிஸ்துவர்கள். ஏன்னா ஈசா நபியை கொண்டுட்டோம்னு அவங்க மாறுதட்டினாங்க. அதற்கு பலிகராவாங்க, அதுக்குரிய அந்த விலையை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த சூழல்ல ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர்ல இருக்கட்டும்ட்டாங்க. ஹைபர்ல அவங்க இருக்கட்டும். ஏன் ரசூல் அங்க போய் முஸ்லிம்களை குடியமர்த்தணும்னு வைங்க, இங்கு முஸ்லிம் வீரர்கள் உருவாகிறது தடைபட்டு போகின்ற பல காரணங்களை சொல்றாங்க. நல்ல காரணம் இது. இப்ப ரசூல்லா ஹைபர்ல அவர்களை விட்டுறார்கள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் அங்கு மட்டும் தனியா ஒதுங்கி போயிடல. இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை மாறி வேறு யாரும் கொடுக்கல என்பதற்கு தலைநகரத்திலே இருந்தார்கள் யூதர்கள். ரசூலா இருக்கிற போது தலைநகருக்குள்ள எந்த சிலிமிசம் பண்ணாம நாங்க பாட்டுக்கு உழைச்சி சாப்பிட்றோம், நிம்மதியா இருக்கிறோம், விடுங்க அப்படின்னாங்க. உங்க மதத்தின் அடிப்படையிலே வாழுங்க. இவங்க சொல்றாங்கல்ல சகிப்புத்தன்மையற்ற மார்க்கம். ரசூல்லா தன்னுடைய சொந்த தலைநகருக்குள்ள யூதர்களை அவங்க வழிபாடுகளோடு சேர்த்து நீங்க வாழுங்கன்னு விட்டுருந்தாங்க. அதுல பல யூதர்கள் இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. அப்ப முரண்படாத யூதர்கள் ரசூல்லாவோடு வாழ்ந்தார்கள். அதே முரண்பட்டவர்கள் அனைவர்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்பட்டார்கள். ஓரங்கட்டப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற தருவாயில் அவர்கள் ஹைபர்ல தான் பெரும்பான்மையா இருந்தாங்க. மற்ற அரபுகள் அந்த இஸ்லாமிய உட்பட்ட தேசங்கள்ல அங்கிங்கு 1-2 சிதறி கிடந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் இவங்களுக்கு எப்படியாவது மீண்டும் கைப்பற்றலான்னு நினைச்சாங்க. ஆனால் அதனாலதான் அன்சார்களையும் முஹாஜிர்களையும் பிளவுபடுத்தி விட்டாங்க.
நீங்க தான் ஆட்சிக்கு வரணும், நீங்க தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அன்சார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, உஹது களம் முடிந்த உடனே வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க, அன்சாரிகளே, உஹது இல்லை, ஹுனைன் போர் முடிஞ்ச உடனே, ஹுனைன் யுத்தம் மக்கா வெற்றிக்கு பின்னால் நடந்த பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துல தான் அன்சாரிகளுக்கு பெரிய டெஸ்ட் வச்சா அல்லாஹ். ஒண்ணுமே கொடுக்கல, கனிமத்து டெஸ்ட் வைக்கிறான் பாருங்க, ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா அப்ப இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், நேற்று வந்தவர்கள், முந்தா நாள் வந்தவர்களுக்கெல்லாம் 100 ஒட்டகங்கள் அள்ளிக்கிட்டு போங்கன்றாங்க. அன்சாரிகளுக்கு ஒட்டக கயிறு கூட கொடுக்கல ரசூலுல்லாஹ், எதுவுமே கொடுக்கல. டெஸ்ட் வைக்கிறாங்க. அன்சாரிகள்ல கொஞ்சம் இஸ்லாத்துல புதுசா வந்தவங்க கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு ரசூலாட்ட வார்த்தை விட்டுட்டாங்க, இது எங்களுடைய வாழ்க்கையில குறைஷிகளுடைய ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, ஆனால் கனிமத்து அனைத்தும் அவர்களுக்கே போய் கொண்டிருக்குதுன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த செய்தியை ஒரு சஹாபி சொன்ன உடனே ரசூலா சொன்னாங்க, அன்சாரிகளை மட்டும் தனியா ஒரு அவையில கூட்டுங்கன்றாங்க. எல்லாம் தனி பிரிஞ்சிருங்க, அன்சாரிகள் ஃபுல்லா வந்துருங்கன்றாங்க. எல்லா அன்சாரிகளும் மட்டும் இருக்கிறாங்க. ரசூலா தன்னந்தனியா உள்ள போறாங்க அந்த கூடாரத்துக்குள்ள. உமர் வந்து தடுக்கிறாங்க, என்ன நீங்க மட்டும் போனன்றீங்க, நாங்க வர்றோம் கூட அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க கோபத்தில் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் என் தோழர்கள். அவங்க உள்ள போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க, நீண்ட உரையாற்றினார்கள். அல்லது கடைசியா சொன்னார்கள், அன்சாரிகளே, எனக்கு பின்னால் நீங்க நிறைய புறக்கணிக்கப்படுவீர்கள். எது வரைக்கும் என்றால், நான் ஹவுசர் தடாகத்தில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேனே, அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கணும், மறுமை வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கணும். அதிகார பவர்ல. அதனாலதான் அன்சாரிகள் இது வரைக்கும் ஒருத்தர் கூட கலீஃபாவா வரவே இல்லை. இத்தனை நூற்றாண்டு, 14 நூற்றாண்டு யாராவது வந்திருக்காங்க, படிச்சிருக்கீங்களா? கலீஃபாவாக வரவே இல்லை. அவர்கள் மறுமையை நோக்கியே தங்களை பறிச்சாங்க. அப்படிப்பட்ட அன்சாரிகள்கிட்ட போய் இந்த முன்னறிவிப்பு இருக்கிறது அவர்கள்ட்ட போய் கல்வி விட்டாங்க. என்ன சார், நீ அவங்க வந்தாங்க, ஆட்சி கொடுத்தீங்க, ஏதோ நபின்னு கொடுத்துட்டீங்க, இப்ப நபி போன பின்னாடியும் அவங்க தான் வரணுமா அப்படின்னு கிளறி விட்டு பார்த்தார்கள். அல்லாஹ் அபூபக்கர் மூலமா அதையும் முறியடிச்சிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அவங்க கலீஃபா வாரதுக்கு போல, மாறாக கூட இருந்த அபு உபைதாவைத்தான் கூட்டிட்டு போனாங்க. அவரைத்தான் கூட்டு போய் அவர் கலீஃபாவை நியமிக்க கூட்டு போனாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு பகரமாக எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு கலீஃபாவாக அபூபக்கர் வந்துட்டாங்க. அபூபக்கர் வந்த உடனே காட்டரபிகளை கிண்டி விட்டு பார்த்தார்கள். சக்காத்து கொடுக்காதீங்க, முடிஞ்சிச்சு அப்படின்னு. காட்டரபுகள் அபூபக்கர் படையை அனுப்பினோடனே எல்லாம் சமாதானம் ஆகிட்டான். இன்னைக்கு போய் நஜ்ஜிது பகுதியெல்லாம் இப்பதான் நீங்க நஜ்ஜிது பகுதியெல்லாம் புரிஞ்சுக்கணும். நஜ்ஜிது என்பது ரியாத், அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதிகள், அது பூரா அப்படின்னு தூக்குச்சு இஸ்லாத்துக்கு எதிராக. ஒரே அடி அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ற மண்டையில அடிச்சு வெளியே கூட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. இதுதான் யூதர்களுக்கு மிக மிக மோசமான காலகட்டத்தை நுழைகிறாங்க. ஆனா யூதர்கள் இதுல மிக தந்திரமாக இன்னொன்னு நினைச்சார்கள், அதான் பழிக்காம போயிடுச்சு. என்னண்டா, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. பைத்துல் மக்தஸ்னா இன்னைக்கு இருக்கு பாருங்க, இந்த பள்ளி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஏரியா தூய்மைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். 1-2 இல்ல, யுத்தம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. பெரிய இராணுவத்தை இறக்கி உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடைகள் போட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் மீறி கொண்டு பீறிட்டு மக்கள் போய் 1,24,000 20,000 பேர் நேற்று விவகாரம். அவ்வளவு எண்ணிக்கையோடு மக்கள் குழுமி விடிய விடிய தொழுகை நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய பெரிய அருளால். அந்த பள்ளி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவர்கள் மேல் உள்ள இந்த யூதர்கள் மேல் உள்ள கோபத்துல கிறிஸ்துவர்கள் அந்த பள்ளியையே குப்பை தொட்டியா மாத்திட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு தானே நீங்க ஆடுறீங்க அப்படின்னு அந்த பள்ளியை ஒரு குப்பை தொட்டியா மாற்றி குப்பைகள் கொட்டுகிற ஒரு பகுதியாக வச்சுட்டு சர்ச்சை கட்டி வச்சிருந்தார்கள். காலித் பின் வலீதுடைய தலைமையில தான் இஸ்லாமிய படைகள் அங்கு போகிறது. போனால் முற்றுகையிடுகிறார்கள். ஒவ்வொரு பகுதியா கைப்பற்றி கடைசியில் ஜெருசலம், அது திருமறை குரான் குதுஸ் என்கிறது, பைத்துல் முகத்தஸா என்கிறது, பரிசுத்தமான ஏரியா அது.
அந்த ஏரியாவை ரசூல் சுற்றி படை, இஸ்லாமிய படை நிற்கிறது. காலித் பின் வலீது சொன்னாங்க, எதுக்கு இவனுங்களை போட்டு முற்றுகையிட்டு, வாங்க போய் சண்டை போட்டு பிடிச்சிருவோம் அப்படின்னாங்க. அபூ உபைதா தான் சொன்னார், வேணாம், அவங்க வேதமுடைய மக்கள், அவங்களும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய குரான்ல யா பனி இஸ்ராயில் யா பனி இஸ்ராயில் எப்படி கண்ணியமா அழைக்கிறாங்க. அதையும் இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் இவனுங்களுக்கு உண்மையிலே தௌராத்திலை விட இஞ்சிலை விட குரான்ல தான் அல்லாஹ் கண்ணியத்தின் மேல் கண்ணியத்தை வைத்திருக்கிறான். எப்படி கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. உலாய் கல்லதீன் அன்னமா அல்லாஹு அலைஹி மினன் நபிய்யீன மின் ذُرِّيَّةِ ஆதம், அல்லாஹ் அருள் புரிந்தானே அந்த நபிமார்கள், ஆதத்தினுடைய சந்ததிகளான நபிமார்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான். அதோடு சேர்த்து வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹின், கப்பல்ல நூஹ் சுமந்து சென்றாரே அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான். வமின் ذُرِّيَّةِ இப்ராஹீம் வ இஸ்ராயில், இப்ராஹீமும் இஸ்ராயிலுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்தானே. வமிம்மன் ஹதைனா, அவர்களுக்கு நேர்வழியை காட்டினான். வஜ்தபைனா, தேர்ந்தெடுத்தான். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டுகிற போது ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அழுது கொண்டு சஜிதாவுல விழுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் சொல்லுவார். நடந்தது. பனு இஸ்ராயேலில் சில நல்லவர்கள், அப்துல்லா இப்னு சலாம் போன்ற சஹாபாக்கள் சஹாபியாகவே மாறினார்கள். அந்த அளவுக்கு யூதர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தா அவ்வளவு நெருக்கமாக இருப்பார்கள். இவ்வளவு கண்ணியப்படுத்துது. அதனால அவங்கள போட்டு தொந்தரவு பண்ண வேணாம், முற்றுகையிடுவோம், கொஞ்ச நாள் பட்னியா கிடந்துட்டு அவங்கள வந்துருவாங்க அப்படின்னு. அப்ப வந்து பாதிரிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காலித் பின் வலீதுட்ட என்ன செய்யலாம்? இல்ல, எங்களுக்கு தௌராத்துல சில குறிப்புகள் இருக்கிறது, எங்களுக்கு எங்க இந்த தௌராத்திலையும் இஞ்சிலையும் இந்த சாவியை நாங்கள் கொடுப்பதற்கென்று சில அடையாளங்களை இறைவன் எங்களுக்கு கூறியிருக்கிறான். அந்த அடையாளங்கள் உள்ள ஒரு இடத்தெல்லாம் நாங்கள் கொடுப்போம், அதனால் ஹலீஃபாவை வர சொல்லுங்கன்றாங்க. ஹலீஃபா வரணுமா? ஹாலித் வழியா சொல்றாங்க, ஹலீஃபாவா இவனுங்களுக்கா? அதெல்லாம் கிடையாது, வெளியே போங்கடான்றாங்க. அப்போ அபூ உபைதா தான் சமாதானப்படுத்தி அப்படிலாம் போதான் நான் வர சொல்லுவோன்னு லெட்ரு போடுறாங்க. படிச்சுட்டு ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா அவையும் கூப்பிட்டு இந்த மாதிரி லெட்ரு வந்திருக்கிறது, என்ன செய்யலாம்? சில பேர் போகலான்றாங்க, சில பேர் போவானான்றாங்க. ஆனால் பெரும்பான்மை கருத்தை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயணித்து போனார்கள். அங்கே போகிறாங்க. போகிற போது 9 இரவுகள் 9 பகல்கள் ஒரு மன்னர் போய் ஒரு ஹலீஃபா போய் சேருவதற்கு. அது எப்படி போய் என்ன மாதிரி வச்சுருந்தாங்கன்னா, அந்த சாதாரண உணவு தானே. அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சியெல்லாம் ஒவ்வொருத்தரும் படிங்க, ஏன் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அப்படி ஒன்று நடந்ததாகவே தெரியாத மாதிரி. அதிகாரம் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட, ஏன் வழங்கப்படணும் என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி தான் முன்மாதிரி. அவர்கள் கிழிந்த ஆடைகளாக, அதுவும் தன்னுடைய அடிமையோடு ஒரு நாள் மணிக்கு கிலோமீட்டர் கணக்கு மைல் கணக்கை பங்கிட்டு 4 மைல் தூரம் நீ போனீங்கன்னா 4 மைல் தூரம் நான் நடந்து வரணும் என்று ஒரு ஹலீஃபா நடந்து வர்றார், அடிமை மேலே உட்கார்றார். அப்புறம் ஹலீஃபா ஏறுறார், அடிமை நடந்து வர்றார். இப்படி போய் 9 நாட்கள் ஆச்சு. இங்கே மதீனாவில் இருந்து எங்கே போய் சேர்றதுக்கு? பைத்துல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன் எந்த யுத்த பூமியாக இருக்கிறதோ அங்கே போய் சேர்கிறார்கள். சேர்ந்தா அதை பார்த்த உடனே அபூ உபைதா ஓடி வர்றாங்க. அது எப்படி, எந்த நேரம், அந்த 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 ஒப்பந்தம் எப்படி நேரமா நடத்த போய் நடந்துச்சு? அல்லாஹ் வைக்கிறான் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சோதனையும். அந்த பைத்துல் மக்தஸ் ஜெருசலத்தை நெருங்குற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வருகிற ஒப்பந்தம். அடிமை மேல இருக்கணும், கீழே உமர் வரணும். இப்ப எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, நெருங்கிட்டோம், இப்ப வேதமுடையவர்களை சந்திக்க போறீங்க. அதோட மட்டும் இல்ல, அவர்களுடைய அந்த அரச செல்வாக்கு இருக்கக்கூடிய மிடுக்கான ஆடைகளும் மிடுக்கான பகட்டான நடைகளும் இருக்கிறதே, அந்த மாதிரி நீங்க இருக்கணும். அதனால அந்த மாதிரி இல்லாட்டியும் நீங்க ஏரியாவது வாங்க, நான் நடந்து வர்றேன், ஒப்பந்தத்தை முடிச்சுக்கணும். எல்லா இடத்துல ஒப்பந்தத்தை போட்டுட்டோம்ல, வா நடந்து பார்த்துக்கிறோம். நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வராங்க.
அந்த கந்தலான ஆடைகளை பார்த்தோன்னா அபூ உபைதா திருச்சி ஓடி வர்றாரு. யார் அமீரல் முஃமினீன், மூமின்களுடைய அமீரே, என்ன இந்த ஆடையை போட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல ஆடையை போட்டுக்கலாம்னு. உஸ்குத் யா அபா உபைதா, அபா உபைதாவே வாயை மூடு, வாயை மூடு. அல்லாஹ் நம்மளை இந்த ஆடையை வச்சு கண்ணியப்படுத்திருக்கான்னு நினைக்கிறியா? நம்மளுடைய திறமையை வச்சு அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்திருக்கான்னு நினைக்கிறியா? அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து தான் நம்மளை கண்ணியமாக வைத்திருக்கிறான். அந்த இஸ்லாம் தான் இங்கு ஜெயித்து நிற்கிறது. இங்க கிறிஸ்தவமோ இங்க யூதமோ தோத்தது இங்க பிரச்சனை இல்லை. இங்க அரபுகள் ஜெயிச்சிருக்கிறார்களா அல்லது குருதிகள் ஜெயிச்சிருக்கிறார்களா? இன்னைக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. யமனிகள், சவுதி எப்படி பிரிச்சு வச்சிருக்கான் பாருங்க முஸ்லிம்களை. யமனின்றான், சவுதின்றான், இங்க பார்த்தா உருதானின்றான், பலஸ்தீன் என்றான், சிரியன்றான், ஒவ்வொருத்தருக்கு பேர் வச்சு விட்டுறான். குருதின்றான், குருதிகளை 2 நாளா உடைச்சு போட்டு பூராத்த உடைச்சு பிரிச்சு செஞ்சிருக்கான் பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது எதுவுமே ஜெயிக்கிறடா, அங்க ஜெயிச்சது இஸ்லாம். அந்த பாதிரிகள் பார்க்கிறார்கள், இந்த தௌராத்திலும் வேதத்திலும் முன்னறிவிப்பு ரசூலாவை மட்டும் செஞ்சிருக்கல, அப்படி தவறாக நமக்கு கற்பிக்கப்படுது. அந்த தௌராத்திலும் இஞ்சிலையும் அல்லாஹ்வுடைய தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களையும் வலியுறுத்தி வர்ணிச்சிருந்தான் ரப்பு. அத்தான் ஓதுனேன், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷ்ஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஉ பைனஹும், அவரோடு இருக்கிற இந்த தோழர்கள் எதிரிகளோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், தங்களுக்கு மத்தியில ரஹ்மா இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அவர்கள் எபுத்தஊன ஃபதுலன் மினல்லாஹி ரில்வான, அல்லாஹ்வினுடைய அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி அமல்கள் செய்வார்கள். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம், அவர்களுடைய அடையாளங்கள் நெற்றியில சஜிதாவுடைய அடையாளங்கள். அது எதுல இருக்கு தெரியுமா? ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்திலும் இன்ஜீலிலும் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடையாளத்தை பார்த்து ஒட்டுமொத்த பாதர்களும் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து பேச்சுவார்த்தைலாம் ஒண்ணுமே இல்லை, அப்படியே தூக்கி சாவியை கொடுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வரும்போது எப்படி காபாவுடைய சாவி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தில் மஸ்ஜித் அந்த பைத்துல் மக்தஸ் புனித ஸ்தலத்தினுடைய ஒட்டுமொத்த சாவியும் தூக்கி கையில கொடுத்துட்டு, எந்த தௌராத்தில் நாங்கள் படித்தோமோ அந்த ஹலீஃபா நீங்கள் தான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்துல கொடுக்கப்பட்டார்கள். ஆடை கிழிஞ்சதுதான், ஆனா ஈமான் இத்து போகாத ஈமான். ஆட பழசுதான், ஈமான் கலப்படமற்ற ஈமான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான். அந்த ஈமானோடு வெற்றி கொள்ளப்படுகிறது. வந்தோன்னு பாதிரிகள் வர்றார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த எண்ணம் எப்படி நாங்க வாழ்றது, எல்லா ஒப்பந்தங்களும் போடப்படுது. இந்த கேப்பை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு யூதர்கள் நினைக்கிறாங்க. யூதர்கள் எப்பயுமே தங்களுடைய நலனை மட்டுமே எந்த இதுன்னு பார்ப்பாங்க. எங்கடா கேப்பு கிடைக்குங்க, ஓடி வருகிறார்கள். வந்ததும் இது எங்களுக்கும் புனித ஸ்தலம், சரி என்ன செய்யணும், நாங்களும் இங்க குடியிருக்கணும், நாங்க இங்க குடியிருக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு, அதை அகற்றுங்கன்றாங்க. இந்த சட்டத்தை யார் போட்டா? நான் அதான் சொன்னேன், ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யூதர்கள் கேட்கிறாங்க, இங்க நாங்க குடியிருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, அது குடியிருக்க கூடாதுன்னு எங்களுக்கு தடை இருக்கிறது, சட்டமாக போட்டு வச்சிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கு சொல்லி கேட்கிறாங்க. இந்த சட்டத்தை யார் போட்டு வச்சா? யாரு? டைட்டஸ், மன்னர் டைட்டஸ் தான் போட்டான். என்ன போட்டான்? யூதர்கள் பலஸ்தீன் பகுதிக்குள்ள ஜெருசலத்துக்குள்ள குடியிருக்கவே கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போட்ட சட்டம் போட்டதுதான், போட்ட சட்டம் போட்டதுதான். ஆனா ஒரே ஒரு அனுமதி உங்களுக்கு கொடுக்கலாம், நீங்க பைத்துல் மக்திஸுக்கு வரலாம், உங்க புனித ஸ்தலம் இங்க இருக்கிறது, நீங்க நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி இருக்கிறது. ஆனால் 3 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. முதல் எத்தனை 600 வருஷத்துக்கு பின்னால யூதர்கள் ஜெருசலத்துக்குள்ள 1 நாள் 2 நாள் 3 நாள் தங்கலாம் என்ற அனுமதியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொடுத்தாங்க. தங்கலாம்ன்றது, அதுக்கு கூட தங்க முடியாது, போகவே முடியாது. கிறிஸ்துவர்கள் கண்டாருன்னா கொலை கண்ணாப்பினான்னு சலிச்சிருவார்கள்.
அப்படிப்பட்ட பயந்து நடுங்கி இருந்த அந்த யூதர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த ஒரு மூச்சு, பெருமூச்சு விடுவதற்கு, ஒரு மூச்சு விடுவதற்கு ஒரு சின்ன அவகாசம் அப்படின்னு பேச்சுவார்த்தை. இந்த பேச்சு முடிஞ்சிட்டு, இங்கயா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளிய, எங்க அந்த பள்ளி என்றால் குப்பையும் கூலமாக, குப்பை தொட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஓடி போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கரத்தாலேயே அகற்றினார்கள். இன்னைக்கு சொந்தம் கொண்டாட ஓடி வர்றான், எங்க புனித ஸ்தலம் கொண்டு வரான். அந்த புனித ஸ்தலத்துக்கு பக்கத்துல கூட குப்பை தொட்டி ஆக்கப்பட்டிருந்தப்ப கூட எந்த விதமான கவலையும் இல்லாமல், கொஞ்சம் கூட மன உறுதி இல்லாமல் ஊர் ஊராக ஓடி ஊர் மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிச்சு தின்றிருந்த இந்த யூதர்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க, எங்க பள்ளி, யாரா, எப்படி உங்க பள்ளி ஆகும்? அது குப்பை தொட்டியாக மாற்றப்பட்டிருந்த போது அது பக்கத்துல கூட ஒன்னால போக முடிஞ்சா? முஸ்லிம்கள் தான் நீங்க பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுறது சும்மா ஒரு போக்குல சொன்ன அத்தனை வீரர்கள் சஹாபாக்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள், சும்மா கையில வரல. பலஸ்தீன் பூமிக்குள்ள அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தது. ஆனால் ஒவ்வொன்றாக நகர்ந்து நகர்ந்து அந்த படைகளை நகர்த்தி கொண்டு போகப்பட்ட பாடு இருக்கிறது, அது பெருசு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போனார்கள், யா ஷாம், ஷாமே, மலக்குமாரோட ரெக்கைகள் உன் மீது இருக்கிறது, வரும் என் படையில் சொல்லி போனாங்க. ஏன்? அங்கு பைத்துல் மக்தஸ் பாழடைஞ்சு போய் கிடக்கிறது, அங்கு புனித ஸ்தலம் சீர்பட்டு போய் கிடக்கிறது. அந்த சீர்கட்டு போய் கிடக்கிற அந்த புனித ஸ்தலத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஆனால் மவுத் வந்துருச்சு, என் தோழர்கள் மீட்டெடுப்பார்கள் என்ற சொல்லிட்டு போனாங்க. மீட்டெடுத்தார்களாக கொண்டு வந்து பார்த்ததுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டிய ஆலயம் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி, இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனரமைப்பு செஞ்சு மீண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தால் ஜின்களை வச்சு கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை பாதுகாக்க முடியாத துப்பு கட்ட யூதர்கள் இன்னைக்கு ஓடி வரோம், எங்களுக்கு சொந்தம் இருக்கிறது, எங்களுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு. என்னடா பங்கு உங்களுக்கு இருக்கிறது? இருக்கு உங்களுக்கு, இன்னும் பங்கு. இந்த பலஸ்தீனத்தை பற்றி இன்னும் பேசுவோம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதனால ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ளும், சஹாபாக்கள் உடனே போற போக்குல தட்டி விடுகிற மனிதர்கள் அல்ல. இவர்களை பற்றியான தகவல்கள் தௌராத்திலும் இஞ்சிலும் இருந்திருக்கிறது. அந்த பாதிரிகள் பார்த்துட்டு வந்து கொடுத்தான் சாவிய. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி விட்டு அந்த பள்ளியை சுத்தமாக்கி அந்த பள்ளியாக மீட்டெடுத்தார்கள். இன்னைக்கு அதுல இருந்து அந்த ஒத்த சுவரை காட்டிக்கிட்டு இது எங்களுக்கு ஓடி வரான். இது இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைக்கல. டைட்டஸ் போட்ட ஹிஜ்ரி 80ல போட்ட, கிபி 80ல போட்ட அந்த சட்டம் இன்னும் இருக்கிறது. உமர் யூதர்கள் பலஸ்தீன் பகுதிக்குள்ள, குறிப்பா ஜெருசலத்துக்குள்ள வரக்கூடாது, ஜெருசலத்துக்குள்ள குடியிருக்க கூடாது, அங்கு எதுவுமே இல்லை என்று இருந்த ஒரே நேரத்துல அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு, உங்க புனித ஸ்தலம் நம்புறீங்க, போனா போயிட்டு போது வாங்க. ஏன்னா அல்லாஹ்வே அவர்களுக்கு அப்படிதான் சொல்லுகிறாங்க. இப்ப இந்த இது மீறி அவர்கள் வரப்போகுமா இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன, இந்த யூதர்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் பாருங்க. வரவே கூடாதுன்னு வச்சிருந்தாங்கல்ல, போனா போயிட்டு போதுன்னு விட்டாங்கல்ல. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஃபித்னாவின் வாசல் என்பதை புரிந்து வைத்திருந்த யூதர்கள். ஃபித்னான்னா இஸ்லாத்துக்குள்ள குழப்பத்தையே பண்ண முடியாத கேட்டு சுவர் யார்? உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமா நம்ம இட போற்றக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஹுதைபத் பின் யமானே, ஃபித்னாவுடைய வாசல் உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? நாங்க உடைக்கப்படும். நாங்க சொல்லுன்னு, இது எப்படி பகல் என்பது உனக்கு தெரிகிறதோ, இனி எப்படி நீ பார்ப்பது நிச்சயமோ, அதுபோன்று அந்த ஃபித்னாவுடைய கதவு என்று சொன்னது தன்னைத்தான் என்பது உமருக்கு தெரியும். தான் கொல்லப்படுவோம், உடைக்கப்படுவோம்ன்றாங்க. அது திறக்கப்படாது, அது உடைக்கப்படும். அந்த உடைப்பை யார் செஞ்சான்னா, முஸ்லிம்களுடைய தலைநகரில் மதினாவில் மஸ்ஜிது நபவியில் ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தி கொண்டிருந்த ஃபஜ்ர் தொழுகையில யூதன்தான் வந்து கொத்தினான். யூதர்களுடைய பாருங்க,
யூதர்கள்ட்ட இன்னைக்கு நினைக்கிறான் அமெரிக்காக்காரன் இருக்கிறான், அவன் இருக்கான், எல்லாத்துக்கும் முதுகுல குத்தி 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 பழகின துரோக கூட்டம் அது. எல்லாத்தையுமே குத்தணும். ஒரு இன்னைக்கு போய் நம்ம போய் இருக்க முடியுமா? இன்னைக்கு அவனை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. போப்பு ஒரு என்ன, அதுக்கு பேர் என்னது, போப்பு ஆண்டவர்கள் உருவாக்கி ஒரு வாட்டிகன் சிட்டி ஒன்று உருவாக்கிருக்காங்க. அங்க போய் ஒரு முஸ்லிம் குடியிருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் தன்னுடைய சொந்த தலைநகருக்குள்ள ஒரு இந்த இந்தியாவில் பூமியினுடைய 2 பகுதியை, 3/2 பகுதியை ஆண்டு கொண்டிருந்த பேர் அமீர் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் தலைநகரில் வாழ்வதற்கு உரிமை கொடுத்து வச்சிருந்தார்கள் யூதர்கள். ஆனா அதுக்கு அவர்கள் செஞ்ச நன்றி என்ன தெரியுமா? அந்த ஹலீஃபாவையே குத்துனதுதான். தொழுதுல 1-2 குத்தல்ல, சுமார் 7 குத்து, 17 18 காட்டுகிறார்கள். 17 அல்லது 18ன்னு சொல்றார்கள். அவ்வளவு குத்து உடம்புல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரிகிறார்கள். சரிஞ்சு விழுந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்னையை குத்துனவன் முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவன்? அப்ப கூட யூதன் கேட்கல. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை அந்த யூதன் தான் என்று சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் கொல்வதற்கு யூதர்கள் துணிந்தார்கள்? ஏன்னா அவர் தானே பைத்துல் மக்தஸுக்கு அந்த காழ்ப்புணர்வு என்ன என்பதை நாளை தினம் பார்க்கலாம். அதற்கு பின்னால் இவர்கள் பலஸ்தீனுக்குள்ள எப்ப உள்ள வருவதற்கு அனுமதி வாங்கினார்கள், அதற்கு என்னென்ன சதிவலைகளை பின்னிருக்கிறார்கள் என்பதையும் வரலாறு பேசுகிறது. எல்லாம் தெரிஞ்சால்தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.